வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மகா சிவராத்திரி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்றைக்கி நமக்கு என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும். நம்ம நார்மலாக எப்பயுமே நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும். அதுவும் முக்கியமாக மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம 4 கால பூஜை செய்தல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, சிவராத்திரி அப்படின்னு எடுக்கும்போது புராணங்கள் என்ன தெரியுமாங்க சொல்கிறாங்க, நம்ம சிவபெருமான் லிங்க வடிவமாக மாறியது தான் சிவராத்திரின்னு ஒரு பக்கம் புராணம் சொல்கிறாங்க. இன்னொன்று, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்த நாள் சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, சிவபெருமான் தன்னுள்ள பாதியாக பார்வதி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான், அதாவது அர்த்தநாரீஸ்வரராக மாறியது தான் சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சிவபெருமானுக்கே உரிய ராத்திரி, அதுவும் வருஷத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி. இப்போ மற்றவங்களுக்கு சக்திக்கு பாருங்கள் நவராத்திரி 9 நாட்கள் வரும், இவருக்கு சிவராத்திரி. பெருமாளுக்கும் ஒரே நாள், பெருமாளுக்கு ஏகாதேசி அது வேறு நாள், இது சிவராத்திரி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி. சரி, இந்த சிவராத்திரியில் நம்ம என்ன பண்ணலாம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலில் போய் 4 கால பூஜை நடக்கும் பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு 4 கால பூஜையும் பாருங்கள். 4 கால பூஜைக்கு தேவையான பொருட்கள் உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க. எனக்கு கூட்டத்தில் நிறைய கூட்டத்தில் போய் உட்கார முடியாதுங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும் கோயிலில், அங்கெல்லாம் போய் என்னால் உட்கார முடியாது. சரி, நான் வீட்டிலே சிவலிங்கம் இருக்குது, பூஜை பண்ணலாமா? தாராளமாக வீட்டில் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுங்க. என்னால் வீட்டில் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண எனக்கு சிவலிங்கம் கூட இல்லைங்க, நான் வீட்டிலே உட்காந்து பூஜை பண்ணலாமான்னா ஒரு ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கோங்க. சிவனுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு, வெளியில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு, வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பான, அதாவது நம்ம அபிராமி பட்டர் இருக்கார் பாருங்கள், அபிராமி அது எழுதிய அபிராமி பட்டர், அவர் ஒரு பூஜை பண்ணார் பாருங்கள். அந்த மாதிரி பூஜையை நம்ம இங்கே பண்ணலாம். அவர் என்னங்க பூஜை பண்ணார்னு கேட்டிங்களா? மானசீக பூஜை, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை. மானசீக பூஜை 4 கால பூஜையும் நம்ம வீட்டில் உக்காந்துக்கிட்டே, சில சொல்லுவாங்க என்னால் உடம்பு சரியில்லைங்க, காலில் அடிபட்டுருக்கு, கையில் அடிபட்டுருக்கு, என்னால் கோயிலெலாம் நடந்து போக முடியாது, அங்கே போய் நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்க முடியாது அப்படின்றவங்களும் சரி, இல்லை கோயிலுக்கு போக நிறைய கூட்டம் இருக்குங்க, அங்கே போய் நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரிங்க, இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே மானசீக பூஜை பண்ணுங்கள். அமைதியாக கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டே ஓம் நம சிவாய அப்படின்னு மனசுக்குள்ளேயே அந்த மந்திரம் சொல்லிக்கோங்க. வெளியிலாம் ஒழிக்கணும்னு இல்லைங்க, வெளியில் ஒழிச்சா ஸ்பீக்கருக்கு நல்லது, நமக்கு கேட்டால் நமக்கு நல்லது, நம்ம சொன்னால் நம்ம எனர்ஜி பாடி நம்ம சந்ததிக்கும் நல்லது, நம்ம இருக்கிற இடமும் சுத்தமாகும். இதில் பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பஞ்சபட்சி பஞ்சாட்சர முழு மந்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திரம் தெரிஞ்சால் அந்த மந்திரம் சொல்லுங்கள். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம டீட்டெயில் கால் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில் சொல்கிறோம். நம்ம அதாவது பஞ்சபட்சி மந்திரம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது, அது தெரிஞ்சு அதை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி, இப்போ நமக்கு என்ன மந்திரம் தெரியும்? ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமஹ. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து நேராக நிமிந்து உட்காந்து நெஞ்சில், சரிங்களா, ஹார்ட் இருக்குது பாருங்கள், ஹார்ட் சக்கரம், ஹார்ட் நெஞ்சில் சிவலிங்கத்தை நீங்கள் இருக்கிற மாதிரி பிரதிஷ்டை பண்ணுங்கள். மனசுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே சிவலிங்கம் இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம்? பன்னீர் அபிஷேகம் பண்ணுறோம், தயிர் அபிஷேகம் பண்ணுறோம், பால் அபிஷேகம் பண்ணுறோம், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறோம். வேறு என்னெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, விபூதி அபிஷேகம் பண்ணணும், என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, நார்மலாக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அவ்வளோ அபிஷேகம் பொறுமையாக நீங்கள் உட்காந்து மானசீகமாக பண்ணுங்கள். மானசீகமாக அதை அபிஷேகம் பண்ணும்போதே உள்ளுக்குள்ளே மந்திரமும் ஓடிக்கிட்டே அப்புறம் மானசீகமாக பூஜை பண்ண அது சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. நீங்கள் அனுபவம் படுங்களேன், மானசீக பூஜை பண்ணி அனுபவப்படுங்களேன். அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. அபிராமி பட்டர் அந்த மானசீக பூஜை பண்ணிட்டு இருப்பார் அபிராமி அம்மாவுக்கு. அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு அந்த ராஜா கூப்பிடுவார், என்னப்பா எல்லோரும் ஏந்திச்சு நிற்கிறாங்க, இருந்தாலும் மட்டும் ஏன் ஏந்திரிச்சு நிற்கல அப்படின்னா அவர் சொல்லுவார், இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமிப்பாங்க. இன்றைக்கி அமாவாசைப்பா, நாளைக்கு அமாவாசைப்பா, இல்லை நாளைக்கு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அபிராமி அம்மன் மூக்குத்தியை எடுத்து அப்படி போட்டு நிலவை உருவாக்குவாங்க. மானசீகை பூஜை பண்ணிகிட்டு இருப்பார் அவர். அப்போ மானசீக பூஜைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மானசீக, அதாவது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கேட்காதீங்க.
நம்மளை படைச்ச இந்த இறைவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெளிவாக தெரியும். நம்மளை பெற்ற அம்மாவுக்கு நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மாவோட மார்பில் வந்து பாலை கொடுத்த அந்த இறைவனுக்கு, நம்ம உணவாக இருக்கக்கூடிய பாலை கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம என்ன கொடுக்கணும்னு தெரியுமோ தெரியாது. நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும், நமக்கு என்ன கிடைக்குமோ தானாக கிடைக்கும். அதனால் சிவராத்திரி அன்னைக்கு கர்மா டெலிட்டாங்க நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கேட்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் இது நடந்தாக தான் நான் இதை செய்வேன், இல்லை நடக்கணுன்றதுக்காக இதை செய்வேன்லாம் செய்யாதீங்க. உண்மையான பக்தியோட மனசார அமைதியாக உட்காந்து மானசீகை பூஜை பண்ணுங்க. அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நான் கோயிலில் போய் உட்காந்து பரவாயில்ல பார்க்கலாமா, எங்கே வேணாலும் போங்க, மனசார உருகி மனமுருகி மனம் ஒன்றி அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, உங்கள் முழு பலன் கிடைச்சி நீங்கள் முக்தி அடையணும்னா உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளோவும் கிடைக்குங்க. இந்த சிவராத்திரி அவ்வளோ ஸ்பெஷலானது, வருஷம் வருஷம் வரக்கூடியது. இந்த வருஷம் 26ஆம் தேதி இருக்குது. அந்த நாள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ் இருக்குது, வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அந்த இருக்குது, இது இருக்குது, நீங்கள் எது சொன்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். வருஷத்தில் 365 நாளும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். 364 நாள் வச்சுப்போம், உழைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கி யாருக்காக, உங்களுக்காக, நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஒதுக்கி அன்றைக்கி நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் வீட்டில் உட்காந்து மானசீக பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. மனமுருகி செய்யுங்க, மனம் ஒன்றி செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்ற ஆரம்பிக்கும். அந்த சிவராத்திரி அன்னைக்கு முருகர், இந்திரன், குபேரன், சூரிய பகவான் கூட அந்த சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணுறதாக ஐதீகம் இருக்குது. இப்போ அதாவது அந்த தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய அவங்களே பூஜை பண்ணும்போது நம்ம சாதாரண மனித நிலையில் இருக்கிறவங்க பூஜை பண்ணால் நிச்சயமாக நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதாவது எதுக்காகனா அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல, ஆதி அந்தம் தெரியாதவர் சிவன், அது அடிமுடி காண முடியாதவர் சிவன். அப்போ அவ்வளோ சிறப்பு அந்த சிவனுக்கு பூஜை பண்ணுறது. அப்போ அவங்களே பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளாம் சாதாரண மனிதர்கள் தானே. நம்ம பூஜை பண்ணால் நிச்சயமாக நமக்கு என்ன தேவையோ அவ்வளோவும் கிடைக்கும். இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு இது தேவை அப்படின்றதுக்காக பூஜை பண்ணாதீங்க. பூஜை பண்ணுறது என்னோடய இயல்பு, பக்தியாக இருக்கிறது என்னோடய இயல்பு, அன்பாக இருக்கிறது என்னோடய இயல்பு. அப்படின்ற இயல்பாக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு இறைவனும் இயல்பாக மாறி உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு, எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த சிவராத்திரியை பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க்கைக்கு நம்ம என்ன தேவையோ எல்லாமே கேட்போம். கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை, நமக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதனால் இதை பயன்படுத்தி நம்ம இந்த பூஜை பண்ணுவோம். நிச்சயமாக வாழ்க்கையில் சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக மாறிவிடும். வாழ்க வளமுடன்.